வணக்கம் தமிழா. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஒரு அப்டேட்டும் கூட. கண்டிப்பா தேர்வு எழுத போறதுக்கு முன்னாடி இதை செக் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது ஆதார் கார்டில் போய் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் லாகின் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஆதார் பயோமெட்ரிக் லாக்ல இருக்கா அன்லாக்ல இருக்கான்னு செக் பண்ணுங்க. உங்களுடைய ஆதார் பயோமெட்ரிக் அன்லாக்ல இருந்தால் தான் அங்கே உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களது அன்லாக்ல இருக்கா இல்லை லாக்ல இருக்கா எப்படி செக் பண்ணுறது அப்படி ஒரு டீட்டெயிலாக வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. இதன்படி ப்ராசஸரை ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் வந்து லாக்ல இருக்கா அன்லாக் இருக்கா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் சிம்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து அஃபிஷியல் வெப்சைட். இந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்படி இல்லை அப்படின்னா UITAI உடைய இந்த வெப்சைட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துடலாம். ஓகேங்களா? இதை கொடுத்தே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா என்டர் ஆதார் நம்பர். ஓகேங்களா? உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு அடுத்து உங்களுடைய இந்த கேப்சா. ஓகே, இந்த கேப்சா கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுங்க. சப்போஸ் ஒர்க் ஆகலைன்னா இது சைடில் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பார்த்தீங்களா, இந்த ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்கே வேற எதுவும் மாறும். அப்போ அந்த கேப்சா கொடுங்க. ஓகேங்களா? அப்போ கரெக்டாக உங்களுக்கு எந்த கேப்சா கரெக்டாக தெரியுதோ அதை பொறுத்து நீங்கள் நான் ரெஃப்ரெஷ் பண்ணி மாற்றிட்டு நீங்கள் என்ன பண்ண கேப்சா கொடுங்க. கொடுத்துட்டு லாக்இன் வித் ஓடிபின்னு கொடுங்க. ஓகேங்களா? இது கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த லாக்இன் ஓடிபி வந்து நமக்கு வரும். ஓகேங்களா? அப்போ உங்களுடைய ஆதார் நம்பர் இந்த கேப்சா கரெக்டாக அடிங்க. இந்த கீழ் லாக்இன் வித் ஓடிபியை கிளிக் பண்ணுங்க. இப்போ கிளிக் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும். ஓகேங்களா? இதில் என்டர் ஓடிபி. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டக்குன்னு உங்களுக்கு சில பேருக்கு வரலாம், சில கொஞ்சம் லேட்டானாலும் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஓடிபியை கொடுங்க. ஓகேங்களா? சரி, நிறைய பேர் அட்டன் டைம் நம்ம லாகின் பண்ணி பார்க்கறதுனால கொஞ்சம் சர்வர் ஸ்லோவாக இருக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் திரும்ப திரும்ப கரெக்டாக ட்ரை பண்ணி பார்த்து கரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணுங்க. ஓகே, லாகின் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? அதில் இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, லாக் அன்லாக் பயோமெட்ரிக்ஸ்னு பார்த்தீங்களா, இங்கே வந்து சைடில் உங்களுக்கு எதாவது காட்டுதான் பாருங்க, லாக் சிம்பிள் மாதிரி. சப்போஸ் எதுவுமே காட்டல அப்படின்னா உங்கது ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? என்ன ஆகுது, உங்கது அப்டேட்டில் தான் இருக்குது, அன்லாக்கில் தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ எதுவுமே உங்களுக்கு காட்டவே இல்லை அப்படின்னா உங்கது ஓகே. உங்கது என்னது ஓகே, உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம், லாக் அவுட் பண்ணிக்கலாம். இல்லை சார், எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் லாகின் பண்ணி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டுது. ஓகே, இந்த மாதிரி லாக் அப்படின்னு காட்டுச்சு அப்படின்னா ஸோ உங்களுடைய பயோமெட்ரிக் வந்து லாக்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்படி லாக்ல இருந்தால் எப்படி அன்லாக் பண்ணுறது, எப்படி அன்லாக் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இதை அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஓகே, லாக் அன்லாக் பயோமெட்ரிக்ஸ் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து காட்டும். ஓகேங்களா? இது என்ன டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாக் அன்லாக் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ லாக் அப்படின்னா உங்களுடைய பயோமெட்ரிக் ஒர்க் ஆகாது. அதே மாதிரி உங்கள் இதுவுமே ஒர்க் ஆகாது. உங்கள் ஃபேஸ் எதுவுமே என்னது ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? உங்களுக்கு மெசேஜ் மட்டும்தான் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். ஓகேவா? இதே இது அன்லாக் அப்படின்னா உங்களுக்கு அனைத்துமே ஒர்க் ஆகும். அதுதான் இது. ஓகேங்களா? அப்போ பயோமெட்ரிக் என்ன தேவை, அன்லாக் பண்ணி இருந்தால் தான் பயோமெட்ரிக் ஒர்க் ஆகும். அப்போ லாக்ல இருந்தால் பயோமெட்ரிக் ஒர்க் ஆகாது. அதுக்கு தான் அன்லாக் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஏன்னா உங்களுக்கு லாக்ல இருந்தால் தான் இதுதான் வரும். கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, உங்களுக்கு அன்லாக்ல இருந்தால் யார் எதுவும் வராதிங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல சிம்பிள் காட்டு தான் பாருங்க, லாக் மாதிரி சிம்பிள் காட்டுச்சுன்னா மட்டும் நெக்ஸ்ட்டுக்கு வாங்க. சப்போஸ் உங்களுக்கு காட்டலன்னா நெக்ஸ்ட் நீங்கள் வராதிங்க, லாக் அவுட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேங்களா? இப்போ ஒருத்தவங்களுக்கு லாக் காமிச்சிருக்கு, அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் வந்திருக்கோம். இப்போ திரும்ப நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பயோமெட்ரிக்ஸ். நீங்கள் வந்து டெம்பரவரியாக அன்லாக் பண்ண விரும்புகிறீங்களா, இல்லை பெர்மனண்டாக பயோமெட்ரிக்கை அன்லாக் பண்ண விரும்புறீங்களான்னு கேட்கும். ஸோ நீங்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா அன்லாக் பயோமெட்ரிக்ஸ் பெர்மனன்ட்லி சொல்லி இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகேங்களா? அதாவது கீழேங்க ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்து கிளிக் பண்ணிவிட்டு இது அன்லாக் பயோமெட்ரிக்ஸ் பெர்மனன்ட்லி கொடுத்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயோமெட்ரிக் அன்லாக் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும் மெசேஜ். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான்ப்போ. உங்களுடைய ஆதார் நம்பர் கேப்சா ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணி பார்க்க போறீங்க. ஸோ அந்த இடத்துல ஓகேங்களா, உங்களுக்கு எதுவுமே காட்டவே இல்லை அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல எதுவுமே காட்டலைன்னா உங்களுக்கு அன்லாக் தான் ஆயிருக்கு. உங்களுக்கு ஓகே. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி லாக் காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் போய் திரும்ப நெக்ஸ்ட் போய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐ அண்டர்ஸ்டாண்ட் பயோமெட்ரிக் பெர்மனன்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அன்லாக் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ இதைப்படி நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ அனைவருமே செக் பண்ணி பார்த்துட்டு போங்க. ஸோ ஒரே டைம் அனைவரும் லாகின் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் சர்வர் ஸ்லோவாகலாம், இருந்தாலும் அகைன் 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 செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். உங்களுடைய நண்பர்களுக்கும் கண்டிப்பாக இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ரயில்வேலேருந்து பார்த்தீங்கன்னா
ஒரு முக்கியமான தகவலா இது ஒரு நோட்டீஸ் மாதிரி நீங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இத கவனத்துல கண்டிப்பா கொண்டு போகணும். இது தெரியாம அங்க போயிட்டு அங்க பயோமெட்ரிக் ஒர்க் ஆகலன்னா நம்ம உள்ள விட வாய்ப்புகள் இல்லை. ஓகேங்களா? கண்டிப்பா இந்த தகவல உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பீங்க, டெலகிராம்ல இருப்பீங்க. ஸோ இந்த தகவல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இத வீடியோவாவும் குடுத்தாலும் அவங்களும் பார்த்து ஸோ அதன்படி செக் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? மேலும் இது போன்ற ரயில்வேஸ் தொடர்பான அப்டேட்ஸ்களை பெற நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமிகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.